வேந்தர் மூவிஸ் மதன் தயாரிப்புல இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்துல செப்டம்பர் 4ஆம் தேதி நம்ம மேல பாயறதுக்கு பாயும் புலி ரெட்டியா இருக்கு பாஸ். முதல்ல இந்த படத்துக்கு காவல் கோட்டம்னு பேர் வைக்கலாம், மதுரைய பேஸா வச்சு இந்த படத்தை நகர்த்தலாம்னு முடிவு பண்ணப்பட்டதா கவிப்பேரரசு வைரமுத்து சார் ஒரு மீட்டிங்ல சொன்னார். ஆனா அதுக்கப்புறம் 1983ல வந்த பாயும் புலி படத்தோட பேரை இந்த படத்துக்கும் வைக்கலான்னு ஏவிஎம் சுப்பிரமணியம் சார் கிட்ட அனுமதி வாங்கி இந்த படத்துக்கு விஷால் அண்ட் சுசீந்திரன் இந்த பேரை வச்சிருக்காங்க. சோ விஷாலுக்கு ஜோடியா ஸ்ருதி ஹாசன், லக்ஷ்மி மேனன் பல பேர்த்த கன்சிடர் பண்ணி முதல் முறையா காஜல் அகர்வால விஷால் கூட இயக்குனர் ஜோடி சேர்த்திருக்காருங்க. இது போக சமுத்திரகனி, ஹரிஷ் உத்தமன், ஆர்கே, ஜெயபிரகாஷ், ஆனந்த்ராஜ்னு நிறைய பேர் இந்த படத்துல மெயின் ரோல் செஞ்சிருக்காங்க. சோ பாயும் புலி கதை என்னவா இருக்கும்? படத்தோட இன்டர்வல் வரைக்கும் விஷால் போலீஸ் அப்படின்றது வெளியில தெரியாது, அப்புறம் தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரகசியத்தை இயக்குனரே உடைச்சிருக்கார். அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஷால் பல பேர்த்த போட்டு தள்ளுற தாதா அண்டர் கவர் போலீஸாகவும், பின்பாதியில வில்லனை துரத்தி வேட்டையாடுற பாயும் புலி போலீஸாகவும் இருக்கலாம். இதுல காஜல் அகர்வாலுக்கு எதை பார்த்தாலும் பயமாமா, மவுண்ட் ரோட கிராஸ் பண்றது அவங்களுக்கு மவுண்ட் எவரெஸ்ட கிராஸ் பண்ற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஊருக்குள்ள புதுசா சார்ஜ் எடுத்துக்கிற விஷால் எல்லா மொல்ல மாதிரித்தனத்திலையும் 10% ஷேர் பத்தாது, 30% வேணும்னு கேக்குறாரு. அவரு கூட சூரியும் இருக்கார். ஒரு பாயிண்ட்ல விஷால் நம்ம சைடு இல்ல, அவரு நல்லவங்க சைடுன்னு ரவுடி கும்பலுக்கு தெரிய வர அதுக்கப்புறம் ஆடு புலி ஆட்டம் ஆரம்பிக்குது. எல்லா பக்கத்துல இருந்தும் புல்லட் மழை பாய விஷாலுக்கு நெருக்கமானவங்க இறந்து போக கடைசியில வில்லனை தனியாளா விஷால் தனி இடத்துல போட்டு தள்ளுறாரு. ஏன்னா சுசீந்திரன் சார் முன்னத்த படங்கள்ல அப்படித்தானே கிளைமேக்ஸ் இருக்கும். பிளஸ் இதுல கொஞ்சம் மூளைக்கு வேலை வைக்கிற மாதிரி ட்ரெய்லர்ல கைரேகைகள் வச்சு சில சீன் காமிச்சிருக்காங்க சார். அது போக ஆல்வின் சுதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கால கொல்லப்பட்ட போலீஸ் ஆபீசரோட கதையும் நடுவுல வருதாமா. சோ இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் உடையறதுக்கு நம்ம தமிழ்லையும் தெலுங்குலையும் படம் ரிலீஸ் ஆக போற செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும் பாஸ். இந்த மாதிரி மத்த படங்களை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்குங்க. இது பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க.